எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்ட ஒரு கொஸ்டின், என்னால் இந்த ஓப்பன் அப் ப்ரேயரை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு 2 டேஸ் பண்ணுறேன், 3 டேஸ் பண்ணுறேன், அப்புறம் நான் விட்டுடுறேன். இது ஏன் இது போல் பண்ணுறேன், இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு என்னை கால் பண்ணி கேட்டாங்க. அதை பற்றி தாங்க இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் அப் ப்ரேயர்னால் என்ன? இது ஒரு ஹவாய் டெக்னிக்கு. இந்த 4 வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து சொல்லணுங்க இந்த ப்ரேயரில். ஏதோ கடமைக்குன்னு 108 வாட்டி சொல்லணும், இல்லை 10 மினிட்ஸ் சொல்லணும், டைமர் வச்சுட்டு சொல்லணும், அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணால் அது உங்களுக்கு ஒரு கடமையாக தாங்க தெரியணும். கடமைக்குன்னு சொல்வீங்க, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஆனால் இந்த 4 வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லும் பொழுது உங்களையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது கண்டினியூ ஆக்குவீங்க. இல்லைனா நீங்கள் உங்களால் கண்டினியூ பண்ண முடியாதுங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஆர்வமாக செய்யும் பொழுது தாங்க நம்மளால் செய்ய முடியும். ஏதோ அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் சொல்கிறாங்களே, அவங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகிருக்கே, நம்மளுக்கும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் பண்ணும்போது ஒரு 3 டேஸ் பண்ணுவீங்க. 4th டே உங்களுக்கு அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா, என்னடா இது நம்மளுக்கு ஒன்றும் ரிசல்ட் வரலையேன்னு அந்த ஒரு மன கஷ்டத்துலேயே உங்களுக்கு அந்த ப்ரேயரை உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அந்த 4 வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள். இப்போ ஐ எம் சாரி, ஐ எம் சாரினா என்ன? ஐ எம் சாரி, என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த எல்லா சூழ்நிலைக்கும் நான் ஏதோ ஒரு வகையில் நான் பொறுப்புன்னு அப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அதை மனசார உணர்ந்து நீங்கள் சொல்லணும். அப்புறம் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, எனக்குள்ள இருக்க அந்த நெகட்டிவ் எண்ணங்களை நான் ரிலீஸ் பண்ணுறேன், என்னை மன்னிப்பு கேட்குறேன், மன்னிக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ, இந்த ஹீலிங் நடக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுற தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும், இல்லை பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும். ஐ லவ் யூ, நம்மளே நம்ம முழுமையாக நேசிக்கிறோம், அதுதாங்க இந்த 4 வார்த்தையோட அர்த்தம். இதில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் மணி, ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்னு நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியுங்க. நிச்சயமாக முடியுங்க. நம்பிக்கையோடு பண்ணலாம், கண்டினியூவும் பண்ணலாம். தயவுசெய்து இதை ஒரு மந்திரம் மாதிரி 108 முறை ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஒரு கடமையாக தான் தெரியும். சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ரேயரை கண்டினியூவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இது நான் ட்ரை பண்ண மெத்தடுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் தான் நீங்கள் சரி, ஓகேங்க. இப்போ இந்த ப்ரேயரை நம்ம எப்படி கண்டினியூ பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இது நான் பயன்படுத்திய ஒரு மெத்தடுங்க. நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் தான் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த ப்ரேயரை பண்ணுறோம். அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறிய மாதிரி ஒரு பாசிட்டிவ் அஃப்ரமேஷன் ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் திரும்ப சொல்லி அதாவது அந்த அஃப்ரமேஷன் சொல்லிவிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை நீங்கள் மனசார உணர்ந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் உடம்புலையும் உங்கள் மனசுலேயும் ஒரு மாற்றம் வருங்க. நிச்சயமாக வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது, இது என்னென்னா, நீங்கள் 108 முறை இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் அலாரம்லாம் வைக்காதீங்க. நீங்கள் இதை உணர்ந்து சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க. நீங்கள் நினைக்கிற காரியம் நிச்சயமாக கை கூடுங்க. 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தா, இதுக்கான ஒரு டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நம்ம 24 மணி நேரமும் பிஸியாக இருப்போம், நம்மளால் சொல்ல முடியாது. இதுக்கான ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு தொடர்ந்து செய்வதற்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த மெத்தடில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கோங்க. நீங்கள் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அப் பண்ணுறது ஒரு மேஜிக்லாம் கிடையாதுங்க, அது ஒரு லைஃப் ஸ்டைல். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆக்கிக்கங்க. இன்றைக்கி இப்போவே ஒரு முறை உங்கள் மனசார சொல்லி பாருங்கள், மாற்றம் தானாக நடக்குங்க. நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. நல்லதை விதைப்போம், அன்பை பகிர்வோம்.